வியாழக்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனை வீட்டில் இருக்கிற வேலையை எழுதி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பூ ஆர்டர் கொடுத்தவங்ககிட்டலாம் பூ கொடுக்கறதுக்காக காலையில் சீக்கிரமாக கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அவங்க ஒரு இடமா போயிட்டு பூவை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹினுடைய மாமான்ட்ட போய் சொல்லி நடித்தவர் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கடையில் இதை வாங்கிட்டு வெளியே வராரு. மீனா பூ கொடுத்து வெளியே வரும்பொழுது தற்செயலாக அவரை பார்த்துறாங்க. மீனா யோசிச்சு பாருங்க, இவரை பார்த்தா ரோஹினோட மாமா மாதிரியே இருக்குது. இவர் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காரு, இவர் கல்கத்தா போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தா அவர் இங்கே இருக்காரு, ஒருவேளை அவர் கல்கத்தா போகல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. மீனா பார்த்தா அவரும் பார்த்துறாரு. உடனே அவரும் பயப்படுறாரு. இவங்க ரோஹினுடைய வீட்டில் இருந்தவங்களாச்சு, இவங்க வீட்டில் தான் நம்ம ரோஹினுடைய மாமாட்ட போய் சொல்லிட்டு அங்கே வந்து நடிச்சிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம கல்கத்தா போகிறோன்ட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தோமே. இப்போ என்ன திடீர்னு அவங்க நம்ம பார்த்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பயப்படுறாரு. சரி நாம அவங்கள பார்க்காத மாதிரி இங்கே போயிடல அப்படின்ட்டு திரும்பி வேறு பக்கமாக நடந்து போகிறாரு. மீனா அதை பார்த்துறாங்க. மீனா அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனாலும் அவர் கேட்காத மாதிரியே கொஞ்சம் வேகமாக வந்து கிளம்புறாரு. உடனே மீனா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. மீனா போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் தானே ரோஹினுடைய மாமான்ட்டு மீனா அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ரோஹினுடைய மாமா தானே, நீங்கள் எங்கள் வீட்டில் கல்கத்தா போகிறான்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் இந்த கடையில் இருக்கீங்க, அந்த கடை யாருடையது? அதுவும் இல்லாமல் அந்த கடையில் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருந்தீங்க. இதை பார்க்கும்போது பார்த்தா அந்த கடைக்கு உங்களுக்கு எது சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு மீனா கேள்வி கேட்குறாங்க. உடனே அவரை என்ன போய் சொல்கிறது தெரியாமல் முடிக்கிறாரு. ஆமாம், இந்த பொண்ணுகிட்ட வசமாக மாட்டிட்டோமே, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு என்ன சொல்கிறது தெரியாமல் முடிக்கிறாரு. உடனே மீனா அவர் மேலே சந்தேகப்படுறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், உங்களை பார்த்தா எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது, இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் பயத்தில் இது என்னுடைய கடை தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே மீனாவும் இது உங்களுடைய கடையா, அப்போ நீங்கள் கல்கத்தா போலியா, அப்போ என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. உடனே மீனாவும் ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், இருங்க நான் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி அவர் வர சொல்கிறாங்க. உடனே அவரும் ரொம்ப பயந்து போயிடுறாரு. வேணாமா, நீ புருஷனுக்கு ஃபோன் பண்ணாத, இங்கே பாருமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது, ரோஹிணி தான். அவங்க தான் என்கிட்ட வந்துட்டு நான் அவருடைய அம்மா மாதிரி நடிக்க சொன்னாங்க. அதனால தான் நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ரோஹினியோட மாமா மாதிரி நடித்தேன், மற்றபடி அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமாக கிடையாது, அவங்க சொல்லி தானே நான் நடித்தேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு மீனா ரொம்ப ஷாக்காக போய் நிற்கிறாங்க. முத்து அங்கே வந்துடுறாரு. உடனே அவர் பயத்தில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. உடனே முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா அந்த பார்லமா நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கான்ட்டு, அவளை என்ன பண்ணுறான் பாரு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ரோஹினியோடைய உண்மையான முகத்திலேயே நான் கிடைக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவரை கூட்டிட்டு முத்து மீனாவும் ரோஹிணி பக்கத்துக்கு வீட்டுக்கு வராங்க.